Hello friends, welcome back to Suji's kitchen. இந்த வீடியோல என்னோட லஞ்ச் டைம் ரொட்டீனை உங்களுக்கு நான் காட்ட போறேன். இன்னைக்கு நான் ஒரு வெஜிடேரியன் லஞ்ச் தான் செஞ்சு காட்ட போறேன். லஞ்ச் சமைச்சதுக்கு அப்புறமா எப்படி நான் கிச்சனை க்ளீன் பண்றேன், பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு எல்லா வேலைகளையும் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட்டோட சீக்கிரமா செஞ்சு முடிக்கலாம்ன்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்க மெனு வெண்டைக்காய் சேர்த்து ஒரு மோர் குழம்பு பண்ண போறேன். சைட் டிஷ்க்கு சேனக்கிழங்கு வறுவல் பண்ண போறேன். இந்த ரெண்டு மெனுவுமே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 o'clock ஆகுது. நான் 2 மணி நேரத்துக்குள்ளே எல்லா வேலைகளையும் முடிக்க ட்ரை பண்ண போகிறேன். நான் இன்னைக்கு வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறனால எனக்கு மேபி 2 hours-லேருந்து 2.5 hours மேபி ஆகலாம். ஆனால் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 hour-லேருந்து 1.5 hours-குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் செஞ்சு வச்சுருக்க ப்ரிப்ரேஷன் ஒர்க் பெருசாக நான் எதுவும் பண்ணல. வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் கட் பண்ணியிருக்கேன், வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன், கிழங்க இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு நான் எந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க்கும் பண்ணல. இப்போ இதிலேருந்து எப்படி நம்ம சமைக்கலாம், எல்லா வேலைங்களையும் எப்படி குவிக்காக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நான் ரைஸ் குக்கரில் வேக வைக்க போகிறேன். நீங்கள் ரைஸை எந்த மாதிரி வேக வைப்பீங்களோ அதை ஃபஸ்ட்டு வேக வச்சதுக்கப்புறமா மித்த வேலைங்களை பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக கிழங்க வேக வைக்க போகிறேன். ஒரு வடைச்சட்டில் கட் பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். கிழங்குக்கு நம்ம வேக வைக்கிறப்ப உப்பு சேர்த்தோன்னா தான் உப்பு நல்லா சாரும். அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறேன். இந்த கிழங்கு ரொம்ப சீக்கிரம் வெந்துடும், அதனால் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக நான் மோர் குழம்புக்கு மசாலா அரைக்க போகிறேன். ஒரு பிளெண்டர் ஜாரில் ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, அப்புறமா காரத்துக்கு ஏற்றாப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 5 மிளகாய் சேர்க்குறேன். அடுத்ததாக இங்கே பருப்பும் அரிசியும் ஊற வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் பச்சரிசி. இது எல்லாத்தையும் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்க்குறேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிழங்கு வெந்துருச்சு. இது 3-4 மினிட்ஸ்லேயே வெந்துடும், அதனால் கவனமாக இருக்கணும். இப்போ இதை வடிகட்டிடலாம். அடுத்ததாக கிழங்கு வறுக்கிறதுக்கு இங்கே ஒரு வடைச்சட்டி சூடு பண்ணியிருக்கேன். அதில் 4 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். வேக வச்சுருக்க கிழங்கு இதில் சேர்த்து அந்த எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷம் வறுக்க போகிறேன். அடுத்ததாக சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்குறேன். இது உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் கூட குறைய கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் ஆக்க விட போகிறேன். அது ரோஸ்ட் ஆகிட்டு இருக்க டைமில் மோர் குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்கே தயிர், கெட்டி தயிராக ஒரு 5 டேபிள்ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு விஸ்க் எடுத்து நல்லா ஸ்மூத்தாக அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து தின்னான மோராக கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம அரிசி பருப்பெல்லாம் சேர்க்க போகிறனால நல்லா கெட்டியாக வரும், அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே நீங்கள் இப்போ கரைச்சிக்கலாம். அடுத்ததாக ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ ஊடால கிளறி விட்டுட்டு அடுத்ததாக நான் வெண்டைக்காவை வதக்க போகிறேன் குழம்புக்கு. இங்கே ஒரு பேனில் 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்க்குறேன். கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் பீசஸ் அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை மசிகிற வரைக்கும் குக் பண்ணலாம். நல்லா சாஃப்டாக குக் பண்ணிக்கணும், அப்போ தான் குழம்புல போடுறப்போ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் அதை கொதிக்க விட போகிறேன். இப்போ கிழங்கு ஆல்மோஸ்ட் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நான் தேங்காய், சோம்பு, ஒரு பல்லு பூண்டு மட்டும் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த இது 1 டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 3-4 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. 3 நிமிஷம் தான் குக் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததாக மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெயில் கடுகு உளுந்தம் பருப்பும் 1/2 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்ததாக கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்.
வெங்காயத்தோட கலர் மாற வரைக்கும் வதக்கிடணும். இப்போ பாருங்கள், கிழங்கு ரெடி ஆயிடுச்சு, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். மோர் குழம்புக்கு தக்காளி ரொம்ப வதக்க தேவையில்ல. அதனால் லேசாக கிளறிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மோரை சேர்த்துக்கலாம். நான் மோர்லேயே நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டேன். உப்பு எல்லாமே இதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வதக்கி வேக வச்சுருக்க வெண்டைக்காவையும் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வெறும் வெண்டைக்காவை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட போகிறோம். இப்போ பாருங்கள், மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன். சுத்தமாக திரியாமல் நல்லா வந்திருக்கு. இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா மோர் குழம்பு திரியாமல் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரிசி பருப்பெல்லாம் அரைச்சி மோரோட கலந்து இந்த மாதிரி தாளித்தோன்னா நல்லா வரும். இப்போ சமைச்சு முடிச்சாச்சு. டைம் 11 o'clock ஆகுது. நான் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறேன். எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கவங்கள கவனிக்கிற அளவுக்கு நம்மளை நாமே கவனிச்சிக்கிறது கிடையாது. கண்டிப்பாக எல்லா உமன்ஸுமே அவங்களோட நியூட்ரிஷன் ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்கணும். அப்போ தான் வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். அதனால் எப்போயுமே உங்களோட நியூட்ரிஷனை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நான் மிட் மார்னிங் ஸ்நாக் பார்த்திங்கன்னா ஆல்மண்ட்ஸு, அப்புறமா வால்நட்ஸ், ஒரு 4 டேட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றேன். இது உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், ப்ளஸ் நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும். இப்போ அடுத்தது அதை சாப்பிட்டுட்டு நான் க்ளீனிங் ஒர்க் ஆரம்பிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், சமைச்சு முடித்ததுக்கப்புறமா கிச்சன் இந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக எல்லா திங்ஸும் பரவி கிடக்குது. இது எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு நான் சிங்கில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா விளக்க போகிறேன். நான் சமைச்ச எல்லாத்தையும் எடுத்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு ஒதுங்க வச்சதுக்கப்புறமா பாத்திரம் எல்லாத்தையும் நான் கழுவிட்டுருக்கேன். வீட்டில் டிஷ்வாஷர் இருக்குது, ஆனால் நான் எப்போயுமே அதை யூஸ் பண்ண மாட்டேன். பாத்திரம் நிறையா சேர்றப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இல்லாட்டி நைட் டைமிங்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ கம்மியாக இருக்கிறனால நான் கையிலே விளக்கிட்டுருக்கேன். இப்போ பாத்திரம் எல்லாம் கழுவுனதுக்கப்புறமா சிங்க் ஏரியாவையும் நான் எப்போயுமே இந்த மாதிரி விளக்கிடுவேன். டீப் க்ளீனிங் வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுவேன். மற்றபடி நம்ம ஒவ்வொரு தடவை பாத்திரம் விளக்குறப்பையும் இந்த மாதிரி கழுவிட்டோனாலே சிங்க் எப்போயுமே ஷைனிங்காக இருக்கும். அழுக்கு எதுவும் படியாமல் நல்லா நீட்டாக இருக்கும். தரவோ இந்த மாதிரி கழுவுனதுக்கப்புறமா ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் இல்லாட்டி ஸ்பாஞ்ச் எடுத்து கம்ப்ளீட்டாக நான் தொடச்சிருவேன், தண்ணி இல்லாத மாதிரி. பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அடுத்ததாக கவுண்டர் டாப் எல்லாத்தையும் நான் வினிகர் அப்புறமா சோடா சொல்யூஷனை வச்சு ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு வார்ம் கிளாத் எடுத்து நல்லா சுடுதண்ணியில் முக்குனதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணிலாம் பிழிஞ்சிட்டு தொடப்பேன். நான் எல்லா ஏரியாவையும் இந்த மாதிரி தொடச்சிட்டேன். இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கிச்சன் நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:30 தான் ஆகுது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். டைம் 11:30 தான் ஆகுது. எல்லா வேலையுமே நான் முடிச்சிட்டேன். சொன்ன மாதிரி நானுமே இன்றைக்கி 1.5 hours செஞ்சு முடிச்சிட்டேன். எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டேன். அப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 12:30 போல் என்னோடய லஞ்சை நான் சாப்பிட்டேன். மோர் குழம்பு சேனக்கிழங்கு வச்சு லஞ்சை சாப்பிட்டு முடித்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ண மறக்காதீங்க, ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லாட்டி ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.